முருகப்பெருமானுக்கே உரிய ஞான சக்தி வேலாயுதம். வேல் என்ற சொல்லுக்கு வெல் என்பதும் வெல்லும் தன்மையுடையது வேல். இந்த வேல் வெளிப்பகை உட்பகைகளான வினைகளை வேரோடு அழிக்கும். இந்த வேல்மாறல் படிப்பதால் உடல் நோய், மனநோய், உயிர் நோய் இவைகளை அனைத்தும் போக்கும் வல்லமையுடைய வேல்மாறல் வரிகளின் விளக்கம் தெரிந்து நாம் படிப்பதால் வேலின் மகிமைகள் நம்மால் உணர முடியும். சென்ற பதிவில் குறிப்பிட்டிருந்தபடி வேல்மாறலுக்கான 16 பாடலுக்கான விளக்கத்தை நான் இந்த பதிவில் கொடுத்துருக்கேன். பருத்த முலை, சிறுத்த இடை, வெளுத்த நகை, கருத்த குழல், சிவத்த இதழ், மரச்சிறுமி, விழிக்கு நிகர் ஆகும். ஆழ்ந்த அகன்ற நுண்ணியதாய் இருக்கும் வேல் கூரியதாய் நீண்டு ஒளிரும் வள்ளியம்மையின் கண்ணுக்கு ஒப்பாகும். வள்ளி பிராட்டியாரின் கடைக்கண் நோக்கால் விளையும் பயன்களை வேல் அருளும் என்பது குறிப்பாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. திருத்தணிகையில் உயிர்களின் அகஇருள் அகல ஞான சூரியனாய் தோன்றி அருளும் ஒப்பற்றவனும் குறிஞ்சிக் கிழவனும் உயிருக்குயிராய் எனது உள்ள குகையில் உறைபவனும் கருணை உரு கொண்டு ஆதிக்கு ஆதியாய் நிற்கும் முதல்வனுமான திரோதான சக்தியாகிய மயிலை செலுத்தி நடத்தும் முருகப்பெருமானின் ஞானமே உரு கொண்ட திருவருட் சக்தியாகிய வேலே. சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும். சொற்களால் விவரிக்க முடியாத பெருமையுடைய முருகனது திருவடியை புகழ்ந்து போற்றும் திருப்புகழ் பாக்களை ஓதுபவர்களிடம் நிகழ்கின்ற பகையை அழிக்க வேல் கோபித்து ஆரவாரத்துடன் கிளம்பும். தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகர் ஆகும். ஆர்ப்பாட்டத்துடன் அடியார்களின் உயிரை கவர யமன் வந்தால் எருக்கும்பூ மாலையையும் சந்திரனையும் சூடிய முடியுடைய சிவபெருமானின் பேராற்றல் மிக்க திருவடிக்கும் ஒப்பாக நின்று வேல் உதவும். பனைக்கமுக படகரட மதத்தவல கஜக்கடவல் பதத்திடும்னி களத்து முனை தெரிக்க வரம் ஆகும். பனைமரம் போல் நீண்ட துதிக்கை சித்திரங்களோடு விளங்கும் அலங்கார துணியை அணிந்துள்ள முகம் கன்னங்களிலிருந்து ஒழுகும் மதநீர் பெருக்கும் ஆகியவற்றோடு வெண்மை நிறம் வாய்ந்த யானையாக திகழும் ஐராவதத்தின் அதிபதியான இந்திரனது கால்களில் பூட்டியிருந்த விலங்கின் அதனை பூட்டுவதற்கு ஆதாரமாக இருந்த ஆணியை தெறிக்கச் செய்யும் வேல் ஆற்றல் மிக்க அறமாகும். சினத்தவுணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிறுதேயிறு கடித்து விழி விழித்தளர மோதும். சினம் கொண்டு அசுரர்கள் எதிர்த்த போர்க்களத்தில் அளவற்ற அறுபட்ட தலைகள் சிரிக்கும்படியாகவும் கண்களை உருட்டி விழித்து பார்க்கும்படியாகவும் வாய்கள் அலறும்படியாகவும் வேல் சாடும். துதிக்குமடி எவர்க்கொருவர் கெடுக்க இட நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கொரு துணையாகும். தன்னை புகழ்ந்து போற்றும் அடியார்களை யாராவது கெடுக்க நினைத்து அவர்களுக்கு துன்பம் இழைக்க மனதில் நினைத்த மாத்திரத்திலேயே அந்த பகைவரது குலத்தையே வேருடன் அழித்துவிடும். எனக்கு ஒப்பற்ற பெருந்துணையாகிய வேல் அருள்பாலிக்கும். ஆகவே வேலை வணங்குவதையே வேலையாக கொண்டவர்களுக்கு மற்றவர்களால் எந்த விதத்திலும் துன்பம் அணுகாது. தலத்தில் உள்ள கணத்தொகுதி களிப்பின் உணவழைப்பதென மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும். உலகத்தில் உள்ள எல்லா கணங்களும் பெரும் மகிழ்ச்சி பெறும் அளவுக்கு உணவளிக்க நேரிடும் போது மலர்ந்த தாமரை மலருக்கு ஒப்பான முருகன் திருக்கரத்தில் இருந்தபடியே அவர் அதன் நுனியை லேசாக அசைத்தவுடன் உணவுப் பொருட்களை வளைத்து கொண்டு சேர்த்துவிடும். வேல் பசியை போக்கும், வறுமையின்றி வாழ வைக்கும், நாம் நினைப்பதையெல்லாம் நிறைவேற்றும். பழுத்தமுது தமிழ்ப்பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரைக்குகையை இடித்து வழி காணும். சிறந்த ஞானத்துடன் பழமை வாய்ந்த மதுரை தமிழ்ச் சங்கப் பலகையில் விளங்கிய ஒப்பற்ற நக்கீரர் இசைக்கு திருமுருகாற்றுப் படைக்கு உருகி அவர் அடைப்பட்டிருந்த குகையை இடித்து தள்ளி அவரை வேல் வெளியேற்றும். திசைக்கீரியை முதற்குலிசன் அறுத்துச் சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அற விசை தவிர ஓடும்.
குலிசாயுதத்துடன் விளங்கும் இந்திரன் முன்னொரு காலத்தில் திசைகளில் உள்ள மலைகளிலிருந்து அறுத்துத் தள்ளிய இறக்கைகள் மீண்டும் அம்மலைகளிடம் முளைத்து விட்டனவோ என்று ஐயுறும்படி அண்டத்தில் உச்சியிலே அளவில்லா வேகத்துடன் எல்லா உலகங்களும் அதிர்ச்சியுற்று நடுங்கும்படி வேல் விரைந்து செல்லும். வேலின் அளவிலா ஆற்றல் அநேக அதிசயம் வாய்ந்தது. சுடர்ப்பரிதி, ஒளிப்பு நிலவு, ஒழுக்குமதி, ஒளிப்ப அலை, அடக்குத் தழல், ஒளிப்ப ஒளிர், ஒளிப்பிறவை வீசும். ஒளிவிடும் சூரியன், குளிர்ந்த கிரகணங்களை வீசும் சந்திரன், கடல் பொங்கிக் கரை கடந்து சென்று உலகத்தை அழிக்காதபடி அதனை அடக்கிக் கொண்டிருக்கும் வடவாமுகாக்கினி ஆகியவற்றை வேலின் ஒளிப் பிரபாவத்தின் முன் நம் ஒளி எம்மாத்திரம் என்று வெட்கப்பட்டு நாணி ஒளியச் செய்யும் வண்ணம் தனது பேரொளிச் சோதியை எங்கும் பிரகாசிக்கச் செய்யும் வேல். தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வலத்தும் இருபுறத்தும் அருகடுத்து இரவு பகற்றுணையது ஆகும். துணையின்றி தனியாகச் செல்லும் எனது வலது இடது பக்கங்களிலும் முன் பின் பக்கங்களிலும் உடன் நின்று இரவு பகல் எப்போதும் வேல் துணையாக நின்றருளும். பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் உழித்தவுணர் உரத்துதிர நினைத்தசைகள் புசிக்க அருள் நேரும். துன்பமுற்று பேய்கள் அங்கங்களை விசைத்தும் விதிர்த்தும் முடக்கியும் உதறியும் புலம்பி உணவு வேண்டி அழுவதைத் தவிர்த்து அசுரர்களின் வளமிக்க இரத்தத்தையும் சதைகளையும் அவை உண்டு களிக்குமாறு வேல் அருளும். திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரும் நிறைத்து விளையாடும். அலைகளை வீசுகின்ற கடலில் உடைப்பு உண்டு பண்ணியும் அதில் நிறைந்துள்ள நீரை விரைவில் உறிஞ்சி பருகி வெற்றிடமாயிருந்த கடல் பரப்பில் அவுணர்களின் இரத்தத்தை நீருக்கு பதிலாக நிரப்பி விளையாடி நிற்கும். சுரர்க்கும் முனி வரர்க்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் அறி தனக்கும் நரர் தமக்கும் உறும் இடுக்கண் வினை சாடும். தேவர்கள் முனிவர்கள் இந்திரன் பிரம்மன் திருமால் உலக மக்கள் ஆகியவர்களுக்கு நேரிடும் துன்பத்தை அதற்கு மூல காரணமான பூர்வ கர்ம வினைகளையும் வேல் தாக்கி அழிக்கும். சலத்து வரும் அரக்கருடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை எனச்சிகையில் விருப்பமோடு சூடும். சினந்து வந்த அசுரர்களின் உடம்பில் கொழுத்து தடித்திருந்த பெரிய குடல்களை சிவந்த பூமாலை போல் தனது முடியில் ஆவலோடு வேல் சூடிக்கொள்ளும். இந்த பதிவில் பார்த்திங்கன்னா வேல்மாறல் நாம் படிக்கிறோம். ஆனால் அந்த வேலோட மகிமைகள் ஃபுல்லாக இதில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு காட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.